சுவையான சூப்பரான சுண்டக்காய் குழம்பு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி சுண்டக்காய் இந்த மாதிரி இடித்து தண்ணியில் போட்டுக்கிட்டு அந்த இடித்த சுண்டக்காவெல்லாம் கழுவி வச்சுக்கலாம். அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து சுண்டக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 50% ஆனால் போதும். ஸோ இதெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் வெறும் கடாயில் வந்து கொஞ்சம் கடுகு வெந்தயத்தை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம் லைட்டாக, இல்லைன்னா தீஞ்சிரும். எடுத்து வச்சுட்டு அதை வந்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். அப்புறம் அதே பேனில் வந்து எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் நறுக்கின வெங்காயம், ஒரு 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்ட அப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் நல்லா வதக்கி வச்சுருந்து சுண்டக்காய், உப்பு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிவிட்டு லைட்டாக புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிட்ட அப்புறம் சூப்பராக இருக்கும். அரைச்ச வச்ச பவுடர் எடுத்து அதில் போட்டுட்டு அப்புறம் பாருங்கள், கொதிச்சுட்டு அப்புறம் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சுண்டக்காய் குழம்புல நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.